நகராட்சியில் திமுக ஆட்சியில் நிலவும் வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து எடுத்து கூறி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஆனந்தன் ஏற்பாட்டில் 30 மற்றும் 31வது வார்டு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி. சோமசுந்தரம் மக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் மாவட்ட கழக பொருளாளர் அப்பு என்ற வள்ளி நாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் PV ரமணா பரிசுகளை வழங்கினார். மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KPM எழிலரசன், மாவட்ட இளைஞரணி தலைவர் பொங்கத்தூர் தேவா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசுகள் மற்றும் புத்தகங்களை முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான PV ரமணா வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். முத்தழகுப்பட்டியில் திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் லோடுமேன்கள் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மத்திய தாம்பரம் பகுதியின் 60வது வட்டத்தில் திமுக ஆட்சியின் விலைவாசி உயர்வுக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் பங்கேற்று தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். தஞ்சையில் மாற்றத்திற்கான இளைஞர்களின் குரல் நிகழ்வு அதிமுக மாணவரணி சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கழக மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் பங்கேற்று பேசினார். பட்டுக்கோட்டை புறவழிச்சாலை மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா. சேகர், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R. காந்தி, கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் சிங் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்நிகழ்ச்சிக்கு தஞ்சை மத்திய மாவட்ட மாணவரணி சார்பாக மாணவர் அணி துணை செயலாளர் சிங் முருகானந்தம் தலைமை வகித்தார். கூட்டத்தில் ஏராளமான மாணவரணி நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு வீட்டுல அந்த பெண்ணை பெற்றெடுக்க தாயும் தந்தையும் தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்கிறது உண்மை. நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுறேன். அப்ப இதெல்லாம் மாறணும்னா ஒரு சமுதாயமா இளைஞர்கள், ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள். தென்காசி மாவட்டம் இளஞ்சி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்க கோரி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் பங்கேற்ற இப்பிரச்சாரம் பேரூர் கழக செயலாளர் காத்தவராயன் ஏற்பாட்டில் மாவட்ட அவைத் தலைவர் சண்முக சுந்தரம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியங்களில் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேற்கு ஒன்றிய செயலாளர் MN சிவக்குமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாசு முருகையன் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முருகுமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு விளக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.